நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடணுன்னே அவசியம் இல்லைங்க. அந்த மனுஷன் என்னதான் பேசுதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நீங்கள் தூங்குறீங்கல்ல, நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் யூடியூப்புக்குள்ளார போய் சீமான் ஸ்பீச்சுன்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கேளுங்களேன். அந்த மனுஷன் என்னதான் பேசுதுன்னு கேளுங்களேன். ஐயோ, எங்கேருந்து தான் வருமோ இப்படி ஒரு பேச்சு, இந்த மாதிரி பேசுவாரா, நானே வேதனைப்படுவேன். ஐயோ பாவம், கால் வலிக்குமாப்பா, உனக்கு ஏதாவது ஆகிட போகுதுப்பா அப்படின்னலாம் நான் நிச்சயம் மனசுக்குள்ளார எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். ஐயோ, இப்போ கூட நான் அழுதுட்டேன். பேசினார் பெரியார் மட்டும்ல, எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காருன்னு பேசுனாங்க பாருங்க. ஐயோ, நான் ஃபுல்லாக உட்காந்து, ஏன்னா வேலை போனது உட்காந்து டிவியில் இவர் பேசுகிறதான் கேட்குறதான் நான். ஏப்பா இப்படி பேசுகிற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது, ஐயோ யார் கேட்குறாங்களா, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னலாம் அழுதுட்டேன் நான். எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அதை வாய் விட்டு நான் சொல்கிறேன், என்ன அறியாமல், ஐயோ இப்படி பேசுறியேப்பா நீ அப்படின்ட்டு ரொம்ப மனசு கலங்கிட்டேன். மக்களை நான் தான் சொன்னேன், நீ ஓட்டு போடு, போடாமல் போ, கொஞ்சம் 1 மணி நேரம்னாலும் தூங்க போகிற நேரத்தில் போட்டுட்டு காதில் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறது எல்லார்கிட்டையும்.